சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிடும்போது தோல் உரிக்கணுமா அல்லது தோலோடவே சாப்பிடலாமா? பல இந்த சந்தேகம் கேட்பாங்க. உண்மை என்ன தெரியுமா? சுருக்கமா சொல்லணும்னா தோலோடவே சாப்பிடலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சர்க்கரைவள்ளி கிழங்குல நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருக்கும். அதனால் இது ஒரு ஆரோக்கியமான உணவு. முக்கியமான உண்மை என்னன்னா, சர்க்கரைவள்ளி கிழங்கின் தோலிலே நார்ச்சத்து அதிகம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கும். அதனால தோலோட சாப்பிட்டா சத்துக்கள் கூட கிடைக்கும். ஆனா சில நேரங்களில் தோல் உரிக்கலாம். எப்போ தெரியுமா? கிழங்கு ரொம்ப பழையதா இருந்தால், தோல் கடினமா இருந்தால், மண் அதிகமா இருந்தால். தோலோட சாப்பிடணும்னா முதல்ல நல்லா தண்ணியில கழுவணும், தூரிகை வச்சு சுத்தம் செய்யணும், அப்புறம் தான் சமைக்கணும். சிறந்த முறைகள்: வேக வைத்து சாப்பிடலாம், ஆவியில் வேக வைக்கலாம், வறுத்து சாப்பிடலாம். ஆழ் எண்ணெயில் பொரிப்பதை தவிர்ப்பது நல்லது. தோலோட சாப்பிட்டா நார்ச்சத்து அதிகம் கிடைக்கும். அதனால் சர்க்கரை உடல்ல உட்கொள்ளப்படுறது மெதுவா இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது தோலை நீக்கி நசுக்கி கொடுக்கலாம். அது எளிதாக செரிமானமாகும். அப்படின்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு தோலோட சாப்பிடலாமா? ஆமா, ஆனா நல்லா கழுவி சமைச்ச பிறகுதான் சாப்பிடணும். அப்போதான் முழு சத்துக்களும் கிடைக்கும். பல நேரங்களில் அதிக சத்துக்கள் இருக்கிறது தோலில் தான்.